எலிமெலேக்கின் வயலினத்தின் பங்கை நீர் வாங்கிக் கொள்ளும்படி நீர் அறிய வேண்டும் என்று ஊராருக்கு முன்பாகவும் மூப்பருக்கு முன்பாகவும் அறிவிக்கிறேன் என்று போவாஸ் கூறுகிறான். இதை யோசிக்கும் பொழுது கிராமங்களில் நடக்கிற பஞ்சாயத்தை போன்று காட்சி அளிக்கிறது. இந்த மாதிரி பஞ்சாயத்துகளில் தான் இதை போன்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும். ஊர் ஜனம் கூடியிருப்பாங்க, மூத்தவர்கள் சிலர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், நாட்டாம இல்ல பஞ்சாயத்து தலைவர் யாராவது இருப்பாங்க. ஏதோ ஒரு வழக்கை குறித்து விசாரித்து ஆராய்ந்து பேசி தீர்ப்பு கொடுப்பார். இந்த இடத்திலே வழக்கிலே சம்பந்தப்பட்ட 2 தரப்பினரும் வருவார்கள், பேசி முடிவெடுப்பார்கள். ஆனால் இவர்கள் விஷயத்தில் இங்கே கொஞ்சம் வித்தியாசம். இந்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் வரவில்லை. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா ரூத். அவளுக்காக தான் இந்த பஞ்சாயத்து கூடியிருக்கிறது. ஆனால் அவள் வரவில்லை. ஏன்? போவாஸ் ரூத்தை அங்கு வர சொல்லி அழைக்கவில்லை. நீயும் உன் மாமி நகோமியும் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு வாங்க, கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கு பதிலாக அவள் சார்பில் போவாஸ் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, யோபுவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்திய